வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் மே 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே உள்ளவங்க எல்லாருமே சரியான குழப்பத்தில் இருக்காங்க. ராஜராஜ கேட்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி, அதிகாரிங்க வந்துட்டு இங்கே பணமே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் பணத்தை அங்கே தானே வச்சேன். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி போயிட்டு பார்த்துட்டு வாங்க. மயில் வாகனம் கேட்குறாரு, அத்தை இப்போ தான் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு டோட்டலாக செக் பண்ணிட்டு போனாங்க. அந்த இடத்துல பணமே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்துட்டு அந்த பணம் தெரியும்? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இல்லை மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் சரிங்க மாமா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜா அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு அவர் வச்ச இடத்துல பணம் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா அவர் வச்ச இடத்துல பணத்தை காணும். அதை பார்த்ததோட ராஜராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ராஜராஜா நினைக்கிறாரு, இங்கே தானே நம்ம பணத்தை வச்சோம், அந்த பணம் எங்கே போணுச்சு அப்படின்னு. ராஜராஜா அங்கேருந்து வெளியில் வராரு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னங்க அந்த இடத்துல பணம் இருந்துச்சா இல்லையா? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த இடத்துல பணம் இல்லை. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, சரி பணத்தை நீங்கள் அங்கே தான் வச்சிங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ராஜராஜா சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பணத்தை அங்கே தான் வச்சேன், எங்கே போணுச்சுன்னு தெரியல சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, ஐயோ என்ன இது, 1 லட்சம் 2 லட்சம்னாலும் பரவாயில்ல, 50 லட்சம் ரூபா பணம் எங்கே தான் போயிருக்கோம்? அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி வராரு. இன்னொரு பக்கம் சந்திராவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. 50 லட்ச ரூபா பணம் காணாம போனது உங்களுக்கு மட்டும் அதிர்ச்சி கிடையாது, எனக்கும் அதிர்ச்சி தான் அப்படின்னு சந்திரா சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்க. அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு நிக்கிறாரு. அப்ப மயில் வாகனம் சாமுண்டீஸ்வரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. கார்த்தி அங்க உள்ளவங்களை பார்த்துட்டு, அந்த பணம் எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அந்த பணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்தி சொல்றாரு, ஆமா எனக்கு தெரியும், வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு மோர் சட்டி இருக்கு, அவ்வளோ மோர் இருக்கு, ஒரு பெரிய அண்டா. அந்த அண்டாக்குள்ள கவர்ல போட்டு நம்ம கார்த்தி பணத்தை மூழ்க வச்சிருக்காரு. கார்த்தி அந்த பணத்தை கையை விட்டு எடுக்கிறாரு. அந்த பணத்தை பார்த்ததோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திராவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மயில் வாகனம் கார்த்தி கிட்ட, மாப்பிள்ள உனக்கு எப்படி மாப்பிள்ள அதிகாரிங்க வர்றது தெரியும், நேக்கா பணத்தை கொண்டாந்து ஒளிச்சு வச்சுட்ட? கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் எதேச்சியா மாடியில நின்றுட்டு இருக்கும் பொழுது அதிகாரிங்க வரத பார்த்தேன், கண்டிப்பா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத நினைச்சேன், உடனே பணத்தை கொண்டாந்து ஒளிய வச்சுட்டேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ராஜா நீ இந்த அளவுக்கு சாமர்த்தியமான ஆளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்லையே அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை நம்ம மாப்பிள்ள ரொம்ப டேலண்டான ஆளுதான், நம்ம யாருக்குமே இந்த மாதிரி விஷயம் தெரியல. ஐயோ 50 லட்ச ரூபா பணம் மண்டபத்துக்குள்ள இருக்கே, நம்ம மாட்டிக்க போறோமே அப்படின்னு நினைச்சு தவிச்சமே தவிர்த்து எப்படி இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம யாருமே யோசிக்கல. ஆனா நம்ம மாப்பிள்ள சாமர்த்தியமா இந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஈஸியா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாத்திட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, என் குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, என்ன மாமா இதுக்கு போயிட்டு கையெடுத்து கும்பிடுறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லையா பின்ன இந்த பணம் மட்டும் அவங்களுக்கு கையில கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன கைது பண்ணியிருப்பாங்க. இதனால என் பொண்ணோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை நடத்த எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருக்கும், என் மானமும் போயிருக்கும், என் பொண்ணோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்கும் நின்று போயிருக்கும். அதற்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, யாரையும் இந்த வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு நேரா சந்திராவை பார்த்து மறைக்கிறாங்க. சந்திரா செம ஷாக் ஆகுறாங்க. இப்ப எதுக்கு இவன் நம்ம பக்கம் திரும்புறான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இங்க பணம் இருக்கிறத பத்தி யாரோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, வேற யாரா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு எப்படா பிரச்சனையை கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சந்திராவை பாக்குறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவனுங்க 2 பேரும் நம்மளதான் இப்படி பாக்குறானுங்கன்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா
இந்த மாதிரி பப்ளிக்கான இடத்துக்கு இவ்வளோ பெரிய தொகையை எடுத்துட்டு வர்றது ரொம்ப தப்புக்கா. யாரோ ஒருத்தவங்க நம்ம பணம் எடுத்துட்டு வந்தத காதுல வாங்கிக்கிட்டு நேரா அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டாங்க பாத்தியாக்கா. இது கேட்டதோட மயில்வாகனை கேக்குறாரு, சின்ன மாமியாரே, இந்த பணத்தை எடுத்துட்டு வரும் பொழுது நம்ம குடும்பத்துல உள்ளவங்கிற தவிர்த்து வேறு யாருமே இல்ல. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள, எப்ப பார்த்தாலும் என்னையவே பழி சொல்லுவீங்களே, அந்த மாதிரி இந்த வாட்டியும் என் மேலதான் பழி சொல்ல போறீங்களா? அப்ப கார்த்தி சந்திரா பார்த்து, அத்தை உங்க மேல யாரும் பழி சொல்லல, ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பிரச்சனைய இதோட விடுங்க. இப்படியும் நம்ம மண்டபத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வர்றது யாருக்கோ தெரிஞ்சு போயிருக்கு. அவங்கதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ள சாமர்த்தியமா இருந்ததுனால இந்த பணத்தை எப்படியோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாச்சு. பிளஸ் அதிகாரிங்க என்னை கைது பண்றதுல இருந்தும் காப்பாத்தியாச்சு. மாப்பிள்ள அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி எல்லாம் அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா நேரா அங்க போயிட்டு, ச்சே நம்ம எப்பேற்பட்ட பிளான் பண்ணோம், எல்லாமே இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா சிவனாண்டிக்கு போன் பண்ணணும் அப்படின்ட்டு நேரா போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, சந்திரா தான் போன் பண்றா, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரிய கைது பண்ணிருப்பாங்க, சோ அதை சொல்றதுக்காக தான் கால் பண்றா போல அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சந்திரா சொல்லு சந்திரா, அங்க என்ன நடக்குது? அந்த சாமுண்டீஸ்வரிய கைது பண்ணியாச்சா? ரேவதியோட தாலி பிரிச்சிருக்கோ கூட சடங்கு நின்னு போயிருச்சுல்ல? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல. இந்த ராஜா பைய இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது போல. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்ற? நம்ம தான் பெர்ஃபெக்டா பிளான் பண்ணுமே, அந்த 50 லட்சம் ரூபாய் பணம் அங்கதானே இருந்துச்சு, அதிகாரிங்க அந்த பணத்தை பாக்கலையா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அதெல்லாம் 50 லட்ச ரூபாய் பணம் இந்த மண்டபத்துக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இந்த ராஜா பைய அதிகாரிங்க வரத சாமர்த்தியமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் குழம்புக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டான். அதிகாரிங்க சரியா செக் பண்ணாததுனால அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியல. அவனுங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போறானுங்க. சாமுண்டீஸ்வரி இதுல இருந்து தப்பிச்சுட்டா. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா, இந்த அளவுக்கு அவன் புத்திசாலியா? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாதாரண டிரைவருக்கு இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டு சந்திரா சொல்றாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இவன் முன்னாடி போய் நிக்கிறான். கண்டிப்பா இவனுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சந்திரா. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவன் இந்த வீட்டுல ஸ்ட்ராங் ஆகி நம்மளை பத்தின உண்மைகளை அக்கா கிட்ட சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவானோன்னு வர வர எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயமா இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு ஒரு விஷயத்த ரெடி பண்ணுங்க, அப்பதான் இவன் இந்த இடத்தை விட்டு துரத்தி அடிக்கலாம், சாமுண்டீஸ்வரிய அவமானப்படுத்தலாம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நீ வேற ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு பாரு. இதை கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்க கார்த்தியும் மயில்வாகனமும் வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. மயில்வாகனம் சந்திராவை பார்த்து, என்ன சின்ன மாமியாரே, பிளான் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க போல. சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. இன்னைக்கு அந்த அதிகாரிங்க வந்ததுக்கு நீங்க தானே முழு காரணம். இது கேட்டதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க எப்படி வேணாலும் பிளான் பண்ணுங்க, என்ன வேணும்னாலும் பிளான் பண்ணுங்க, ஆனா என் மாப்பிள்ள ராஜா இருக்கிற வரைக்கும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க அடுத்தடுத்து பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களோட பிளான எப்படி தவிடுபடி ஆக்குறது அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். அப்ப நம்ம கார்த்தி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அவங்க உங்களோட சொந்த அக்கா தானே. சொந்த அக்காவுக்கே எப்படி வந்துட்டு உங்களால துரோகம் பண்ண நினைக்க முடியுது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்கதான் முன்னாடி நிக்கிறாங்க. ஆனா அத பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்னாங்க, நீ என் தங்கச்சி, யாரு என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்,
உனக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க. அத கூட உங்க மைண்ட்ல இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு உங்களை ரொம்ப நம்புறாங்க, அதுக்கான ஒரு மரியாதை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சந்திரா கேக்குறாங்க. கார்த்தி கேக்குறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏய், தேவையில்லாம என் அக்காவுக்கும் எனக்கும் பிரச்சனையை தூண்டி விட பாக்குறியா? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ணல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத உங்க அக்கா கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது. ஆனா அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துலதான் நான் சொல்லாம இருக்கேன். இல்லைன்னா உங்களை பத்தின உண்மைகளை அன்னைக்கு நீங்க சிவனாண்டியை போய் சந்திச்சு இந்த குடும்பத்தை எப்படி காலி பண்றது அப்படின்னு பிளான் பண்ணீங்கல்ல, அப்பவே அந்த போட்டோவை காமிச்சு உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்க முடியும். ஆனா நான் எதுக்காக பொறுமையா இருக்கேன்னு தெரியுமா? இந்த குடும்பத்துல அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர கூடாது, சாமுண்டீஸ்வரி மேடத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நானே பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க, மறுபடியும் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு எதிரா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன கிராஸ் பண்ற மாதிரி. இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, ஏய், என்ன நீ ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்னு பேசுற? நான் இந்த குடும்பம் இல்லையா? மயில்வாகனை கேக்குறாரு. சின்ன மாமியாரே, நீங்க எப்ப இந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அப்பவே உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டதோட சந்திரா நேரா மயில்வாகனத்தை பார்த்து, பரவாயில்ல மாப்பிள்ள, ராஜா மாப்பிள்ள கூட சேர்ந்து நிறையவே பேச கத்துக்கிட்டீங்க போல. மயில்வாகனம் சொல்றாரு, வேற என்ன சின்ன மாமியாரை பண்றது? உங்களை மாதிரி ஆட்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இப்படியெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். இதை கேட்டதோட செம்ம காண்டாக்குறாங்க சந்திரா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் யாரு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு போறாரு. மயில்வாகனா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, ராஜ்ய மாப்பிள்ள சாதாரணமா சொல்ல மாட்டாரு, ஆனா சொல்லிட்டாரு, நிறைவேற்றாம இருக்க மாட்டாரு. சோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் போறாரு. இதை கேட்டதோட சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இது வரைக்கும் இந்த மயில்வாகனம் நம்மளை எதிர்த்து எதுவுமே பேசினது கிடையாது, முறைச்சுக்கிட்டதும் கிடையாது. ஆனா இப்ப இவன் நம்மள பேசுற அளவுக்கு வந்துட்டான்னு விடக்கூடாது, இத ஒட்ட நறுக்கணும். உடனே அவர்கிட்ட சொல்லி இந்த ராஜா பத்தின உண்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அத நமக்கு சாதகமா பயன்படுத்தி இவனை காலி பண்ணணும் அப்படின்னு சாந்திரா நினைக்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரிய காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா வந்திருக்கிறவங்கள வரவேற்கிறாங்க. அப்பதான் மல்லிகா வராங்க. மல்லிகா வந்ததோட சாமுண்டீஸ்வரி மல்லிகாட்ட போயிட்டு, மல்லிகா வா மல்லிகா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். மல்லிகா கேக்குறாங்க, சொல்லு சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா, இது மாதிரி நான் எதுக்காக உன்னை ரொம்ப முக்கியமா இங்க வர சொன்னேன் தெரியுமா? அந்த மாயாவும் மகேஷும் இருக்காங்கல்ல, அவங்கதான் அடிக்கடி உன்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது எங்களை விட உனக்கு தான் நல்லாவே தெரியும். ஏன்னா நீதான் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்ததை அடிக்கடி பார்த்துருக்க, உன்கிட்டயும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்றீங்கன்னா, மாயாவும் அந்த மகேஷை நான் கூட்டிட்டு வர போறேன். கூட்டிட்டு வந்து அவனை ரேவதி கிட்ட உண்மைய சொல்ல வைக்க போறேன். அந்த நேரத்துல ரேவதி நம்ப மாட்டா. மகேஷ மிரட்டி தான் நான் இப்படி சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நினைப்பா. சோ அப்ப நீ வந்து அவங்க 2 பேருக்கும் நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்த அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கு மல்லிகா சொல்றாங்க, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி, ரேவதியோட நல்ல லைஃப்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி சரி மல்லிகா வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு மகேஷை காப்பாத்துறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்துக்கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி ரேவதி இருக்கால, அவ உடனே இந்த மாதிரி பாலை பிரிச்சு கொக்குற சடங்குக்கெல்லாம் ஒத்துக்கிற ஆளே இல்ல. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ராஜா, எனக்கும் ஆரம்பத்திலேயே சந்தேகமா இருந்துச்சு. ரேவதியும் 2-3 நாளா சரியில்லை, ஏதாவது உங்ககிட்ட சொன்னாளா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, ரேவதி யாருக்கும் தெரியாம வெளிநாடு போறதுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டான். இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, ரேவதியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா ரேவதி தான்.
இது மாதிரி உங்க எல்லாருமே பிரிஞ்சு போறதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணதுனால கோவப்பட்டு போறா. இது கேட்டதோட மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு ராஜா, கார்த்தி, இத பத்தி மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் எப்படியாவது இப்பயே போய் சொல்லிட்டு ரேவதி வெளிநாடு போறதை தடுக்கிறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு அத்தைக்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால ரேவதி இப்போதைக்கு என் மேல நம்பிக்கையோட இருக்கா. ஸோ அவகிட்ட சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட இதை பத்தி சொல்ல வேணாம். மயில்வாகனம் கேக்குறாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, ரேவதி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறா. உங்களை பத்தின இன்னும் நல்ல விஷயம் அவளுக்கு இன்னும் புரியல. அவ புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா உங்களை ஏத்துப்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இருக்கட்டும், பரவாயில்ல, ரேவதி இப்போதைக்கு வெளிநாடு போனா போகட்டும். நான் என்னைக்குமே அவளோட அந்த திறமையில நான் குறுக்க வரமாட்டேன். இது கேட்டதோட மயில் வாகனமா, மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ரேவதி உங்களை பத்தி புரிஞ்சுக்காம ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போயிட்டு துர்கா மற்றும் ரோகிணிய பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, ரேவதிய ரெடி பண்ணியாச்சா? அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா, ரேவதி எங்கன்னு தெரியலையே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி நம்ம கூட தானே வந்தா, இங்கதான் இருப்பா பாருங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, எங்க கூட தான் இருக்கான்னு நினைச்சோம்மா, ஆனா ரேவதியை காணும், எங்க போனான்னு தெரியலையே. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு ஒத்துக்கிட்டப்ப அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், அவ ஏதோ ஒரு பிளான் பண்றா அப்படின்னு. அதே மாதிரி பிளான் பண்ணிட்டாளா? சரி, அவளுக்கு போன் பண்ணுங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதியோட போன் போகுதே தவிர்த்து ரேவதி போன் எடுக்கல. பார்த்தா ரேவதியோட போன் ரூம்ல தான் இருக்கு. அப்ப ரோஹிணி போன் எடுத்துட்டு, இங்க பாருங்கம்மா, ரேவதியோட போன் இங்கதான் இருக்கு. இத பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி அப்படி எங்கதான் போயிருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அதாம எனக்கும் தெரியல, அவ இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு சரின்னு தானே சொன்னா, அப்புறம் எதுக்காக எங்க போனா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, சரி போயிட்டு ராஜா மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட என்னாச்சுன்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எங்க போனான்னு தெரியல மாப்பிள்ள. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள, நம்ம எல்லாரும் ஆபீசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த டயத்துலதான் ரேவதி எங்கேயோ போயிருக்கா, எங்க போனான்னு தெரியல. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, ரேவதி எங்க போனாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.